உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயா, மாயா, யார தேடுற? பத்மா, மாயாவை பாக்குறதுக்கே 1000 கண்ணு வேணும் போல் இருக்கே. இப்படி ஒரு லட்சணமான பொண்ண நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், கல்யாணம் நடக்க போகுது. நான் மாயாவோட அழக பாராட்டிக்கிட்டு இருக்கேன். போதும் போதும், அவளை மெச்சுனதெல்லாம். நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி நம்ம முன்னாடியே காதல் கல்யாணம் பண்ண போறா. அவளை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கீங்க. பைத்திய மாதிரி பேசாம வாயை மூடிட்டு இருங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட போறேன். மாயா, மாயா, ஏய் மாயா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு மாயா. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் மாயா, பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மச்சான் இது? மாயா, மாயா, என்னாச்சு? பெரியப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியப்பா. மாயா, என்ன பண்ற? அப்பா ப்ளீஸ், நான் கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன இது? இப்பவும் கவுத்துட்டால. இவ பிரச்சனை தான் என்ன? என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. நான் தப்பு பண்ண பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்பவுமே உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்களும் என்ன வேண்டாம்னு சொல்லிடாதீங்க பெரியப்பா. நான் செஞ்சது தப்புதான். என்ன வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க பெரியப்பா. மன்னிச்சிருங்க பெரியப்பா. என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு? எங்க அம்மா மாதிரி நானும் செய்ய விரும்பல.
வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. என்ன பேசிட்டு இருக்க மாயா? எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? பைத்தியமா நீ? இல்லப்பா, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஏய், தப்புன்னு யார் சொன்னா? கிஷோர், நாம செய்யறது தப்புன்னு இன்னொருத்தர் சொல்லிதான் தெரியறதுக்கு ஒன்னும் குழந்தை இல்ல. இந்த குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்த முடிவு செஞ்சுதா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. கண்ணீர்லயே என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்ப அவ பெரியப்பாவும் பெரியப்பா குடும்பமும் முக்கியம்னு நினைச்சிட்டாலோ அப்பவே உனக்கும் உன் முடிவுக்கும் அவ கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. இனிமே இவ விஷயத்துல நீ தலையிடக் கூடாது. இனிமே மாயா என் பொண்ணு. இன்னையில இருந்து மாயா என்னோட பொண்ணு. இதே வேலைதான். 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தியை ஏமாத்தி இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போனேன். இப்ப அதே மாதிரி மாயாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனை ஏமாத்தி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். மாயா நல்லா வேணான்னு சரியான முடிவு எடுத்திருக்கா. காதல் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு ஓடி மொத்த குடும்பத்து மானத்தையும் நீ வாங்கின. ஆனா அப்படி ஒரு கல்யாணம் வேணா, எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிக்கிறா ஏன் மாயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. அமெரிக்காவில வளர்ந்து இங்க வந்து இந்த குடும்பத்துக்காக நிக்கிறியே. எங்க மரியாதைக்கும் விருப்பத்துக்கும் உன் ஆசைய விட்டு கொடுத்திருக்கியே. நீ பெரிய மனுஷி. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த ஊர் உலகமே அசந்து போற மாதிரி இவனுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இப்போ உனக்கு ஒரு பத்திரிகை அனுப்புறேன், வந்து வாழ்த்துட்டு போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.